ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க இந்த கிடேரி வந்து ஒரு கருஞ்செவலை போர்னா தலையீத்து கிடேரி. தலையீத்து கிடேரியில் பல் 4 பல் போட்டிருக்கும். தலையீத்துங்கும்போது 4 பல், நல்ல மாடு, 3 கலர் கருஞ்செவலை போர். இப்போ இந்த மாட்டோட என்ன ஒரு சின்ன ட்ரப்பேக்குன்னா, மாடு கட்டத்தரத்து மாடு. இதே ஒரு புடி கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தால் அந்த மாடு கொஞ்சம் பருமுட்டு மாடாக இருக்கும். இது பொடித்தரத்து மாடு. பொடித்தரத்து மாடுனாலும் ஒரு 5 லிட்ரு தான் கறக்கும். அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம். ஒரு 5 லிட்ரு கறக்கும். நல்ல மாடு. கருஞ்செவலை போரில் நல்ல மடியாம்பியான மாடு. சென மாடு இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஈனதுக்கு. ஒரு 5 லிட்ரு கறக்கும். அல்ல, எந்த ஒச்சமும் சொல்ல முடியாது. ஒரு குறை அந்த பொடி மாடு, அவ்வளோதான். வேறு மாட்டில் துப்புரவான மாடு, துப்புரவான சுழி, நல்ல துப்புரவான மாடு, நல்ல மாடு, நல்ல கிடேரி மாடு. 10 வருஷம் வச்சுக்கலாம். இந்த கிடேரியை 10 வருஷம் வச்சுக்கலாம். தீவனம் குறைய போட்டாலும் போதும், குறைய தண்ணி வச்சாலும் போதும். பொடித்தரத்து மாடுங்கும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு பால் அங்கனக்குள்ளே 5 10 லிட்ரு கறக்கும். அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர வேறு 7 8 கறக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. 5 10 லிட்ரு கறக்கும். தரமான கிடேரி, நல்ல துப்புரவான கிடேரி. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.